ஊருக்குள்ள அடுத்தடுத்த குழந்தைங்க இறந்துட்டு இருக்கு. அது எல்லாமே ஒரே குடும்பத்தை சேர்ந்த குழந்தைங்க. அதுவும் கரெக்டா ஏஜ் வயசா சின்ன வயசு குழந்தைங்கள்ல இருந்து பெரிய வயசு குழந்தைங்களா ஒவ்வொருத்தரா இறந்துட்டு இருக்காங்க. இங்க என்ன நடக்குது, எதனால இவங்களாம் இறக்குறாங்க, இவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த ஊருமே பாத்தீங்கன்னா குழம்பி போய் கிடக்கு. சொல்ல போனா சுத்தி இருந்த நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாத்துலயுமே இதுதான் ஹெட்லைன்ஸா இருந்தது. இது எல்லாத்துக்குமே காரணம் 12 வயசான பியோடட் அப்படின்ற இந்த பொண்ணு தான். இந்த பொண்ணு யாரு, எதுக்காக இந்த கொலைகள்லாம் பண்ணிட்டு இருக்கு, இதுக்கான காரணம் என்ன, நம்மளை சுத்தி எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கான ஒரு கரெக்டான சேனலா இந்த சேனல் இருக்கு. இங்க நம்ம கிரைம், மிஸ்ட்ரி, ஹாரர் அப்படின்னு சொல்லி பல டாபிக்ஸ் கவர் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் நம்மளோட சேனல் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பியோடட் மார்டிஸ் 1953ல ஸ்பெயின்ல மெர்ஷா அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்துல பிறக்கிறாங்க. இவங்களுடைய அப்பா பேர் ஆண்ட்ரிஸ், அம்மா பேர் ஆண்டனியோ. இவங்களுக்கு 2 அண்ணனுங்க இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஜோஸ் ஆண்டனியோ, ரெண்டாவது மேனுவல் ஆண்டனியோ. இவங்க அப்பா ஆண்ட்ரிஸ் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லா வேலையுமே இழுத்து போட்டு பண்ணுவாராம். அது மூலியமா தான் அவருக்கு காசு கிடைச்சிட்டு இருந்தது. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பண்ணைகள்ல இவர் எல்லா விதமான வேலையுமே பார்ப்பாராம். இவர் தினம் பாத்தீங்கன்னா பல மணி நேரம் மாடா உழைப்பாராம். ஆனா அவ்வளவு சம்பளம் இவருக்கு கிடைக்காது. இவருக்கு ரொம்பவே கம்மியான சம்பளம் மட்டும்தான் கிடைச்சிட்டு இருந்தது. இதை மட்டுமே வச்சுதான் அவர் குடும்பத்தை காப்பாத்திட்டு இருந்தாரு. இவரோட ஒய்ஃபான ஆண்டனியோ, அதாவது பியோடட்டோட அம்மா, இவங்க வெளியெல்லாம் போயிட்டு பெருசா வேலை பார்க்க கிடையாது. வீட்டிலே இருந்துட்டு அவங்களோட குழந்தைங்களை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இவங்களோட ஃபேமிலி அந்த இடம் பாத்தீங்கன்னா ரொம்பவே அமைதியா இருந்தது. அவங்களோட குழந்தைங்களும் சுத்தி இருக்கவங்க கூட விளையாண்டுகிட்டு ரொம்பவே சந்தோஷமா இருந்ததுங்க. இந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா ஸ்பெயின் கவர்மெண்ட் எக்கச்சக்கமான அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் போடுறாங்க. இதனால அவங்க இருக்கக்கூடிய அந்த இடங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர்கள் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துக்குமே நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் எல்லாம் வருது. இந்த பில்டிங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கக்கூடிய மக்களுக்கு கவர்மெண்டே கட்டி தரதா சொன்னது. அதுவும் ரொம்ப ரொம்ப கம்மியான காசுல. இதுல இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பில்டிங்ல வேலை பார்க்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியுமே சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே கிடைச்சது. இந்த விஷயங்கள்லாம் ஆண்ட்ரி இருந்த இந்த ஊருக்கு கொஞ்சம் பக்கத்து ஊர்ல தான் நடந்துட்டு இருந்தது. அதனால நம்மளுமே குடும்பமா சேர்ந்து அந்த இடத்துக்கு போயிடலாம், அங்க போயிட்டு வேலை பார்க்கலாம், நம்மளோட ஃபேமிலி ரொம்பவே ஹாப்பியா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவர் நினைச்சாரு. இதனால இவங்க குடும்பத்தோட இந்த வில்லேஜில் இருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊருக்கு போறாங்க. இவர் யோசிச்ச மாதிரி அங்க கட்டிட்டு இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இந்த பிரிக்ஸ் எல்லாம் வைக்கக்கூடிய ஒரு ஒர்க் இவருக்கு கிடைக்குது. முன்னாடி இவர் பார்த்த வேலையில இவருக்கு கிடைச்ச காசை விட இப்ப பார்த்த இந்த வேலையில இவருக்கு நிறைய காசு கிடைக்கும். இதனால அவங்க ஃபேமிலியை பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. சொல்ல போனா கவர்மெண்ட் அந்த சமயத்துல இவங்களுக்கு நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், வீடுங்க மட்டும் கிடையாது, கூடவே நிறைய தொழிற்சாலைகளும் உருவாக்கிட்டு இருந்தாங்க. இந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இங்க வந்துருச்சு அப்படின்னு சொன்னா சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இன்னும் நிறைய வேலை வாய்ப்பு அதிகமா கிடைக்கும். இது எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு நாளைக்கு நம்மளோட குடும்பம் பெரிய அளவுக்கு போகுது அப்படின்ற ஒரு சந்தோஷத்துல இவங்க எல்லாருமே இருந்தாங்க. இப்படி சில வருஷங்கள் போகுது. இந்த சில வருஷத்துல இவங்களுக்கு நிறைய குழந்தைங்க பிறக்குது. மொத்தம் 7 குழந்தைங்க பிறக்குது. ஏற்கனவே இவங்க வீட்டுல 3 குழந்தைங்க இருக்காங்க. இப்ப இங்க இவங்க ஷிஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா பிறந்த அந்த குழந்தைங்கலாம் யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீசஸ், இவருக்கு 10 வயசு, கிறிஸ்டினா 8 வயசு, மேனுவலா 6 வயசு, ஆண்ட்ரி 5 வயசு, சாண்டா 4 வயசு, மரினோ 2 வயசு, அப்புறம் மரியா அப்படின்னு சொல்லி கடைசியா ஒரு குழந்தை. இதுக்கு 9 மாசம் மட்டும்தான் ஆகுது. வீட்டுக்குள்ள எக்கச்சக்கமான குழந்தைங்க வந்துட்டதுனால எல்லாருக்குமே சேர்த்து சாப்பாடு போட்டு எல்லாத்தையுமே பார்த்துக்க வேண்டிய கட்டாயம் இவங்களோட குடும்பத்துக்கு வந்தது. அதாவது பியோடட்டுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா மொத்தம் 10 சிப்லிங்ஸ் இருக்காங்க. இப்ப இத்தனை பேர் வந்துட்டதுனால இவரு மட்டும் சம்பாதிக்கிற அந்த காசை மொத்த பேருக்குமே பத்தல. இதனால 16 வயசான ஜோஸ் அப்படின்ற பையன் அவன் படிச்சிட்டு இருந்த அந்த வேலை எல்லாத்தையுமே விட்டுட்டு ஸ்கூலை விட்டு நின்று இவங்க அப்பா மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன்ல பிரிக்ஸ் எல்லாம் வைக்கக்கூடிய ஒரு வேலைக்கு போறாரு. அவரு மட்டும் கிடையாது, அவரை தொடர்ந்து அடுத்ததா 14 வயசான மேனுவலும் அங்க இருக்கக்கூடிய ஒரு சைட்ல மெட்டல் ஒர்க்கரா காலையில இருந்து நைட்டு வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இப்ப 2 அண்ணனுங்களும் வீட்டுக்காக வேலைக்கு போயிட்டதுனால இப்ப அடுத்ததா இருக்கக்கூடியது இந்த பொண்ணு தான், பியோடட். இந்த பியோடட் தான் மூத்த பொண்ணு அப்படிங்கறதுனால மீதி இருக்கக்கூடிய எல்லா குழந்தைங்களும் நீ தான் பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பாத்துக்கிறதுனா சும்மா சாதாரணமா கிடையாது. அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு தர்றது, ஊட்டி விடுறது, ட்ரெஸ் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி விடுறது, அவங்களுக்கு குளிப்பாட்டுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு மட்டும் கிடையாது, வீட்டுல பாத்திரம் விளக்குறது, துணி துவைக்கிறதுன்னு எல்லாத்தையுமே அவங்க தான் பண்ணிட்டு இருந்தாங்க. சொல்ல போனா இதுக்கு முன்னாடி வரைக்குமே அவங்க சுத்தி இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாத்துக்கூடயும் சேர்ந்து ஜாலியா விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஆனா எப்ப இந்த மாதிரியான ஒரு பொறுப்பு இவங்க மேல வந்துச்சோ அப்பல இருந்து அவங்களால வெளியில போயிட்டு விளையாட முடியல. அப்பா அண்ணனுங்க 2 பேருமே மாத்தி மாத்தி கஷ்டப்படுறாங்க. அது மூலியமா நிறைய காசை வீட்டுக்கு கொண்டு தராங்க. இருந்தும் இந்த காசு பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு பியோடட் வீட்டுக்குள்ள மட்டும் வேலை பார்க்க கிடையாது, வெளியிலுமே ஒர்க் பண்ணிருக்காங்க. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மோட்டார் பைக்ஸ்க்கெல்லாம் இவங்க மெட்டல் பாலிஷ் போட்டு விடுவாங்களாம். இது மூலியமா இவங்களுக்கு கொஞ்சம் காசு கிடைச்சிட்டு இருந்தது. அந்த காசையும் கொண்டு வீட்லயே தந்துருவாங்க. சொல்ல போனா இவங்க அவங்களுடைய வெறும் 12வது வயசுலயே வீட்டை பாத்துக்கிறது, வெளியில போயிட்டு
சம்பாதிக்கிறதுன்னு இத்தனை விஷயங்கள் பண்ணதுனால ஒரு விதமான ஸ்ட்ரெஸ்லேயே தான் அவங்க வந்துட்டு இருப்பாங்களாம். இந்த சமயத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய அவங்களுடைய அம்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குக் பண்ணி பக்கத்தில் இருக்கவங்ககிட்டலாம் போயிட்டு சேல்ஸ் பண்ணுவாங்க. இப்படி வீட்டில் இருக்க இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயங்கள் வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. 1965 மறுபடியும் ஆண்டனியோ வந்து பார்த்தீங்கன்னா பிரெக்னென்ட் ஆறாங்க. அவங்க வந்துட்டு 5 மாசம் பிரெக்னென்ட்டா இருக்காங்க. இத்தனை பேர் வாழக்கூடிய அந்த இடமும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பீஸ்ஃபுல்லாலாம் இருக்காது. சுற்றி இந்த வண்டியோட ஸ்பேர் பார்ட்ஸ், இந்த குக் பண்ணுறதுக்காக வச்சிருக்கக்கூடிய திங்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாமே சதறி கிடக்கும். இதுக்கடையில தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அத்தனை பேருமே தூங்கி இருக்காங்க, சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படி அவங்களோட லைஃப் போயிட்டு இருக்க அந்த சமயத்துல தான் எல்லாத்தையுமே திருப்பி போடுற மாதிரியான சில விஷயங்கள் வந்துட்டு நடக்குது. டிசம்பர் 4, 1965 இவங்க வீட்டில் இருக்கக்கூடிய 9 மாச குழந்தைக்கு திடீர்னு ஏதோ காய்ச்சல் வர மாதிரி இருந்திருக்கு. என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு காய்ச்சல் வருது, குழந்தை ஒரு மாதிரி அணைத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா என்னென்னமோ பண்ணி பார்க்கறாங்க. ஆனா எதுவுமே வேலைக்கு ஆகல. டெம்பரேச்சர் வேற இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு, குழந்தை ஒரு மாதிரி அணைத்திக்கிட்டே இருக்கு. இதுக்கு மேல இது இப்படியே விடக்கூடாதுன்னு குழந்தையை தூக்கிட்டு அவங்களோட ஃபேமிலி டாக்டர் கிட்ட போயிட்டு காட்டுறாங்க. ஆனா அது எதுவுமே இவங்களுக்கு கை கொடுக்கல. இவங்க அந்த ஃபேமிலி டாக்டர்கிட்ட கொண்டு போற வழியிலே வந்துட்டு அந்த குழந்தை இறந்து போயிருச்சு. கிட்டத்தட்ட இந்த குழந்தைக்கு காய்ச்சல் வர மாதிரி இருந்து அடுத்த ½ an hour வந்து பாத்தீங்கன்னா இந்த குழந்தை இறந்திருக்கு. ஏன் இந்த மாதிரி இறந்து போச்சு, எதனால இறந்து போச்சு அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியல. ஏன்னா ரொம்ப சடனா நடந்திருக்கு. இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற அத்தனை பேருமே இந்த துக்கத்திலிருந்து கொஞ்சம் கூட வெளியில வரல. அடுத்த 5வது நாளே அந்த வீட்டுல இருக்கக்கூடிய 2 வயசு பொண்ணான மரியானோ அப்படின்ற அந்த பொண்ணு வந்துட்டு இறந்து போகுது. இந்த பொண்ணு எப்படி இறந்து போயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அந்த குழந்தை எப்படி இறந்து போச்சோ அதே மாதிரி தான் இறந்திருக்கு. கடைசி நிமிஷத்துல ரொம்பவே திணறின மாதிரி, ஒழுங்கா பேசாம, டெம்பரேச்சர்லாம் இன்க்ரீஸ் ஆயிட்டு உடம்புல ரேஷஸ்லாம் வர மாதிரி ஆயிட்டு இறந்திருக்கு. இப்படி அடுத்தடுத்து 2 குழந்தைங்க இறந்து போயிட்டதுனால இந்த குடும்பத்தை பத்தி சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வித்தியாசமா பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை இவங்களுக்கு எதனாச்சும் தொற்று வியாதி இருக்குமோ, அதனால பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம குழந்தைங்களுக்கு எதனா பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு சொல்லி இவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க யாரு கூடயுமே வந்துட்டு சுத்தி இருக்கிறவங்க பழகாம தனியாவே இருந்தாங்க. இந்த குடும்பத்தை பத்தின ஒரு விதமான பயம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊருக்குள்ள இருந்துகிட்டே இருந்தது. இந்த பயத்தை இன்னும் அதிகரிக்கிற விதமா அடுத்த 5 நாள்ல சாண்டா அப்படின்ற அந்த 4 வயசு பொண்ணு வந்துட்டு இதே மாதிரி ரொம்ப மோசமான முறையில இறந்து போகுது. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 10 நாளைக்குள்ளே 3 குழந்தைங்க இறந்து போயிருக்கு. அதுவும் சின்ன வயசு குழந்தைங்கள்ல இருந்து பெரிய வயசு குழந்தைங்க அசெண்டிங் ஆர்டர்ல இறந்துட்டு இருக்காங்க. இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த குழந்தையோட டெத் சர்டிபிகேட்டுக்கு டாக்டர்ஸ் வந்துட்டு சைன் பண்ண மறுக்கிறாங்க. எப்படி இந்த மாதிரி அடுத்தடுத்து இறந்து போக முடியும்? எனக்கு என்னமோ இதுல சந்தேகமா இருக்கு. நான் எப்படி இவங்களா இறந்து போனாங்க அப்படின்ற விஷயத்தை தீர விசாரிக்காம இதுல சைன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இதனால மீதி இருக்கக்கூடிய அத்தனை குழந்தைங்களோட ஹெல்த் கண்டிஷனுமே வந்துட்டு நீங்க செக் பண்ணி எனக்கு ரிப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய ஹெல்த் கவுன்சிலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. மெர்சியா ஜெனரல் ஹாஸ்பிட்டல். இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள வச்சு அத்தனை குழந்தைங்களுமே வந்துட்டு டெஸ்ட் பண்றாங்க. அது ஒரு நாள் 2 நாள்லாம் கிடையாது, ரொம்ப நாள் அவங்க எல்லாத்தையுமே அதே இடத்துல வச்சு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவம் நடந்தது 1965 அப்படிங்கிறதுனால இப்ப இருக்கிற அளவுக்கு எக்கச்சக்கமான டெஸ்ட்லாம் வந்துட்டு அப்ப கிடையாது. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு டெஸ்ட்டும் எடுத்ததுக்கு அப்புறம் அதோட ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு அதை எவாலுவேட் பண்றதுக்கு ரொம்ப நாள் எடுத்துக்கும். இமீடியட்டான ஆன்சர்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த டைம்ல எதிர்பார்க்க முடியாது. இப்போ அங்க இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒருவேளை விட்டமின் குறைபாடா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே மல்டி விட்டமின்ஸ் டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல அவங்களுக்கு எந்த விதமான நோயும் கிடையாது, இம்யூன் சிஸ்டம் எல்லாமே ரொம்பவே ப்ராப்பரா இருக்கு அப்படின்னு தான் தெரியுது. இதனால அத்தனை பேருத்தையுமே ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியில விட்டுறாங்க. அதாவது 1966 ஜனவரி வந்துட்டு இவங்களை வெளியில விடுறாங்க. வெளியில விட்டவனே ஜனவரி 4, 1966 5 வயசான ஆண்ட்ரே உடனடியாக இறந்து போறாங்க. அதுவும் இதுக்கு முன்னாடி இருந்த குழந்தைங்களாம் வந்துட்டு எப்படி இறந்து போனதோ அதே மாதிரி அடுத்த ½ an hour துடி துடிக்க இறந்து போயிருக்காரு. இந்த விஷயம் சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை பேருத்துமே பயம் படுத்துச்சு. மறுபடியும் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே கூப்பிட்டு வச்சு டெஸ்ட் பண்றாங்க. இப்படி டெஸ்ட் பண்ணதுல இவங்களுக்கு வைரஸ் இந்த மாதிரியான எந்த விதமான தொற்று நோயுமே இல்லை அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகுது. இப்பதான் அங்க இருந்த டாக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு வேற ஒரு கோணத்துல விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை இறந்து போன அந்த குழந்தைங்களோட உடம்புல விஷம் இருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இதனால இவங்க நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டாக்ஸிகாலஜில கொண்டு போயிட்டு எல்லாத்தையுமே விடுறாங்க. இறந்து போன அந்த குழந்தைங்களுடைய சடலம் எல்லாத்தையுமே தோண்டி எடுத்து அதை டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. இப்படி டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல ஒரு குறிப்பிட்ட கெமிக்கல் காம்பவுண்ட் வந்துட்டு அவங்களோட உடம்புல இருக்கு அப்படின்னு தெரியுது. இது பயங்கரமான ஒரு விஷயம். இது மட்டும் கிடையாது, இதை கன்ஃபார்ம் பண்ற விதமா இறந்து போன அந்த குழந்தைங்களுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாம் எடுத்து அதை 21 பார்ட்டா வெட்டி அங்க இருக்கக்கூடிய பன்றிகளுக்கும் நாய்களுக்கும் தந்திருக்காங்க. இது வந்து என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு தெரியல. ஆனா அந்த காலகட்டம் அப்படின்றதுனால இதெல்லாம் வந்துட்டு அவங்க கேஷுவலாவே பண்ணியிருக்காங்க. இப்படி வெட்டப்பட்டு தந்த அந்த குழந்தைங்களோட ஆர்கன்ஸை சாப்பிட்ட பன்றிகளும் நாய்களும் வந்து பாத்தீங்கன்னா இறந்து போயிருக்கு. இதை வச்சு அந்த குழந்தைங்களோட உடம்புல வந்துட்டு விஷம் இருந்திருக்கு. அந்த விஷத்தினால தான் இறந்து போயிருக்கு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்றாங்க.
இப்ப யார் அங்க இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கெல்லாம் வந்துட்டு விஷம் வச்சிருப்போம் அப்படின்ற கோணத்துல யோசிக்கிறாங்க. அந்த குழந்தைங்க எல்லாத்துக்கூடயுமே கடைசியா இருந்தது யார் அப்படின்னு கேட்கிறப்ப அவங்களுடைய அக்காவான பியர்டேட் தான் அப்படின்றது தெரியுது. இதுக்கிடையில ஜான்வரி 1966 வந்து பாத்தீங்கன்னா ஊருக்குள்ள இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே இறந்து போன இந்த 4 குழந்தைங்க எதனால இறந்து போச்சு அப்படின்ற காரணங்களுக்கு தெரிஞ்சாகணும். சுத்தி வாழ்றவங்க எல்லாருக்குமே ரொம்பவே பயமா இருக்கிறதுனால இதுக்கான காரணத்தை சீக்கிரமாவே நீங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி போராட்டம் பண்றாங்க. இந்த 4 குழந்தைங்களோட உடம்புலயுமே வந்துட்டு விஷம் கலந்திருக்கு. இதுக்கான காரணம் அவங்களோட பேரண்ட்ஸா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜான்வரி 14 ஆண்ட்ரியாஸ் அப்புறம் ஆண்டனியோ இவங்க 2 பேருத்தையுமே வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடுறாங்க. இந்த சமயத்துல ஆண்டனியோ வந்து பிரெக்னெண்டா இருந்ததுனால அவங்களுக்கு தனியா கேர் கொடுத்து பாத்துக்கிறாங்க. இப்ப மீதி அவங்களோட வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைங்க எல்லாத்தையுமே கொண்டு போயிட்டு தனித்தனியா வச்சு பாத்துக்கிறாங்க. இவங்க அத்தனை பேருத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஆபீசர் சூப்பர்வைஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இவங்க எல்லாருமே எப்படி நடந்துக்கிறாங்க, என்ன நடக்குது அப்படின்றத வாட்ச் பண்றாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த குடும்பத்துக்குள்ளேயே தான் ஒரு கொலைகாரர் இருந்திருக்கணும், அந்த கொலைகாரன் யார் அப்படின்றத இந்த மானிட்டர் மூலியமா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இவங்களுடைய இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் ஹெட்லைன்ஸா மாறுது. சுத்தி இருக்கக்கூடிய மீடியா பிரஸ்னு சொல்லி எல்லாருமே ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சாங்க. எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்து இவங்கள மானிட்டர் பண்ணாங்க. இப்படி பல பேர் அந்த இடத்துக்கு வந்து இவங்கள பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்றது, போட்டோகிராஃப் எடுக்கிறதுன்னு போயிட்டே இருக்காங்க. இங்க அவங்க குடும்பத்தில் நடந்த அந்த துக்கத்தை எல்லாத்தையுமே மறந்துட்டு அங்க இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்க எல்லாமே சந்தோஷமா விளையாண்டுகிட்டு இருந்தது. இதுல மேனுவலா அப்படின்ற அந்த 6 வயசு பையன் மட்டும் ரொம்பவே சோகமா அங்க இருந்து ஒரு போட்டோகிராஃபரை பார்த்து என்ன நல்லா போட்டோ எடுத்துக்காங்க, ஏன்னா அடுத்து சாக போறது நான் தானே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். இதை கேட்ட அந்த போட்டோகிராஃபருக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்திருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வயசு கம்மியா இருக்கவங்க தான் அடுத்தடுத்து சாகுறாங்க. இப்ப இந்த 4 பேரும் இறந்ததுக்கு அப்புறம் அடுத்து கம்மியா இருக்கிற வயசு இந்த பையனுக்கு தான். இந்த விஷயம் தெரிய வந்ததுக்கு அப்புறமா அந்த போட்டோகிராஃபர் அங்க இருந்து சைக்காட்ரிஸ்ட் எல்லாருமே சேர்ந்து அந்த பையனுக்கு சமாதானம் சொல்றாங்க. இதுக்கிடையில லேப்ல வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல இவங்களுக்கு கொடுத்த அந்த விஷம் வந்துட்டு குறிப்பிட்ட இந்த கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சில கெமிக்கல்ஸை சொல்றாங்க. இந்த கெமிக்கல்ஸ் எதுல அதிகமா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மோட்டார் பைக்ஸ்லாம் வந்துட்டு பாலிஷ் பண்ணக்கூடிய மெட்டல் பாலிஷ்ல, அப்புறம் எலிகளை கொல்றதுக்காக வைக்கக்கூடிய எலி மருந்துல. இதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 12 வயசான பியோடேட் அப்படின்ற அந்த பொண்ணு அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மோட்டார் பைக்ஸுக்கு பாலிஷ் போடுற வேலையும் பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே ரொம்ப தனித்தனியா உத்து பார்த்துட்டு இருந்த டிடெக்டிவ்ஸ்க்கு பியோடேட்டோட ஆக்டிவிட்டிஸ் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறத நோட் பண்றாங்க. எல்லாரும் ஒரு விதமான பயத்துல சந்தோஷத்தில் இருக்காங்க. ஆனா இவங்களோட ஃபேஸ் மட்டும் எந்த விதமான எக்ஸ்பிரஷனும் இல்லாம ரொம்பவே அமைதியாகவும் ரொம்பவே வித்தியாசமாகவும் இருந்திருக்கு. இதனால டிடெக்டிவ்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த குழந்தைய மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நோட் பண்றாங்க. இந்த பொண்ணு தான் ரெகுலரா அவங்களோட தம்பி தங்கச்சிங்க எல்லாத்தையுமே வந்துட்டு பாத்துக்கிற பொண்ணு. அவங்க எல்லாருக்குமே சாப்பாடு கொடுக்கறது, கிளாஸ்ல பால் கொடுக்கறது அப்படின்னு எல்லாத்தையுமே இவங்க தான் ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை இந்த விஷயத்தை இவங்க கலந்து தந்திருப்பாங்களோ அப்படின்ற சந்தேகம் எல்லாத்துக்கும் வருது. ஆனா அது சந்தேகம் மட்டும்தான், நிரூபிக்கிற மாதிரியான எந்த ஒரு ஆதாரமும் அவங்களுக்கு இல்ல. இந்த சமயத்துல தான் அங்க இருந்து டிடெக்டிவ்ஸ்ல ஒருத்தர் வந்துட்டு கொஞ்சம் புத்திசாலித்தனமா ஒரு ஐடியா பண்றாரு. இந்த பியோடேட் அப்படின்ற அந்த பொண்ணை வந்துட்டு ஒரு தடவை ரெஸ்டாரண்ட் கூட்டு போயிட்டு உட்காத்தி வச்சு வீட்டுல இந்த மாதிரிலாம் நடக்குது, இது உனக்கு கஷ்டமா இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் பேச்சு கொடுத்திருக்காரு. இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஜான்வரி 24 நடக்குது. இந்த ரெஸ்டாரண்ட்ல வச்சு ஒரு கிளாஸ் நிறைய பால் எடுத்து பியோடேட்டோட கண்ணுக்கு முன்னாடி வச்சு பைக்ஸ்க்கெல்லாம் வந்து பாலிஷ் போடக்கூடிய அந்த பாலிஷ் எடுத்து அந்த பால்குள்ள போட்டு கலக்கிற மாதிரி நடிக்கிறாரு. இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்துட்டு பியோடேட் ரொம்ப ஊத்து பார்த்துட்டே இருக்காங்க. அப்ப அந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய அந்த பால் எடுத்து இந்த நீ குடி அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது பியோடேட் அந்த டிடெக்டிவ்ஸோட கையை பிடிச்சு வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு இந்த பாலை குடிச்சா ரொம்பவே சிவியரான விளைவுகள்லாம் சந்திக்க வேண்டியது வரும். இதுல நீங்க கலந்துருக்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. இதை குடிச்சா ஒருத்தங்க இறந்து கூட போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு அந்த டிடெக்டிவ்ஸ் வந்துட்டு பியோடேட்டை பார்த்து எப்படி இவ்வளவு கான்பிடண்டா சொல்ற, ஒருவேளை நீ யாருக்காச்சும் கொடுத்துருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க பியோடேட் ரொம்பவே அமைதியா டிடெக்டிவ்ஸே பார்த்து ஆமா இதை நான் பல தடவை கலக்கிருக்கேன், பல தடவை கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சமயம் வந்து சின்ன பொண்ணு ஆமா நான் தான் என்னுடைய 4 சிபிலிங்குமே கொலை பண்ணேன், இத்தனை நாள் நீங்க தேடிட்டு இருக்கிறது என்னையே தான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட டிடெக்டிவ்ஸ் வந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இவங்க அதோடு நிறுத்த கிடையாது. அவங்க எந்தெந்த மாதிரிலாம் ப்ரிப்பேர் பண்ணாங்க, சாப்பாடுல எப்படி கொடுத்தாங்க, பால்ல எப்படி கொடுத்தாங்க, எந்த டைம்ல யாருக்கு கொடுத்தாங்க, எந்த அளவுல கொடுத்தாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இப்படி இவங்க எக்ஸ்பிளைன் பண்ண அந்த சமயம் இவங்களுக்கு வெறும் 12 வயசு தான், கொஞ்சம் கூட நம்ப முடியல. இதுல இவங்க கொடுத்த அந்த எல்லா குழந்தைங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரா துடிக்க இறந்து போயிருக்காங்க. இதுலயும் ஒரு குழந்தை வந்து பாத்தீங்கன்னா சாக போற சமயத்துல எனக்கு ஏதோ ஒண்ணு ஆகுது, என்ன வந்து காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கு. அந்த சமயம் பியோடேட் வந்துட்டு அதே இடத்துல இருந்து சும்மா வேடிக்கை மட்டும் பார்த்துட்டே இருந்திருக்காங்க. இவங்க கண்ணு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தை இறந்து போயிருக்கு. ஏன் இந்த மாதிரிலாம் பண்ண, உன்னோட மோட்டோ என்ன அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர்ஸ் பியோடேட்டை கூப்பிட்டு வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ணப்ப நான் ஒழுங்கா தூங்கிய ரொம்ப நாள் ஆகுது, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கு, வீட்டுல இருக்கக்கூடிய அத்தனை பேர்த்தையுமே நான் தான் பாத்துக்கிறேன், பாத்திரம் நான் தான் விளக்குறேன், துணியை நான் தான் துவைக்கிறேன், இங்க இருக்கக்கூடிய
குழந்தைங்களுக்கு டைப்பர் மாற்றத்துல ஆரம்பிச்சு குளிப்பாட்டுறதுல இருந்து எல்லாத்தையுமே நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். மற்ற குழந்தைங்களாம் வெளியில போயிட்டு விளையாட, நான் மட்டும் இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கேன். நான் வெளியில போயிட்டு மற்றவங்களோட சேர்ந்து விளையாண்டே ரொம்ப நாள் ஆச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ இந்த 12 வயசு பொண்ணு என்ன யோசிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய 2 அண்ணா அப்புறம் இவங்க 3 பேருமே இருந்த வரைக்கும் அந்த ஃபேமிலி வந்துட்டு நார்மலா இருந்திருக்கு. 7 குழந்தைங்க அதுக்கப்புறம் பிறந்திருக்கு. அது மட்டும் இல்லாம மறுபடியும் அவங்களுடைய அம்மா வந்துட்டு பிரெக்னென்ட்டாவும் இருந்திருக்காங்க. இந்த விஷயங்களை எல்லாம் நான் பார்த்ததுக்கு அப்புறமா இந்த குழந்தைங்களாம் இறந்துட்டா நம்ம மட்டும் நிம்மதியா இருக்கலாம்ல அப்படின்னு யோசிச்சேன். ஆனா அந்த குழந்தைங்களாம் தானா இறந்து போகாதுல்ல, நம்ம தானே எதனாச்சும் ஒண்ணு பண்ணணும். அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுல பியோடேட் அப்படின்ற இந்த 12 வயசு பொண்ணு இன்வெஸ்டிகேட்டர்ஸ் மொத்தம் 6 தடவை இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு தடவையுமே இவங்க ஒவ்வொரு விதமான பதில்களை மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஒரு தடவை நான் தான் இந்த விஷயத்தை வச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு தடவை குடும்ப கஷ்டம் ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்றதுனால என்னோட அம்மா தான் இந்த விஷயத்தை வைக்க சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு தடவை இல்ல, எங்க அம்மாவுக்கு எதுவுமே தெரியாது, அவங்களே இப்போ வெளில போயிட்டு இருக்காங்க, நான் தான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. மொத்தத்துல பியோடேட் வந்துட்டு பயங்கரமா பொய் சொல்றாங்க அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியுது. அவங்களாவே தான் வந்துட்டு இந்த விஷயத்தை மற்ற எல்லா குழந்தைங்களுக்குமே வந்துட்டு கொடுத்திருந்திருக்காங்க. மேற்கொண்டு சைக்கியாட்ரிஸ்டை வச்சு இந்த குழந்தைய இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்த்ததுல இந்த குழந்தைக்கு நம்மளை சுத்தி என்ன நடக்குது, அவங்க என்ன பண்ணாங்க, எது தப்பு எது ரைட்டு அப்படின்ற எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கக்கூடிய மெச்சூரிட்டி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க. அதுவும் இந்த குழந்தை தெரியாமலாம் எதுவுமே பண்ண கிடையாது. ஒவ்வொரு டைமும் அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்றது ரொம்பவே தெளிவா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இவங்க தான் இந்த விஷயத்துக்கெல்லாம் காரணம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவங்களோட பேரண்ட்ஸை வந்துட்டு ரிலீஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இதுபடி 1966 மார்ச் மாசம் வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட்ரியை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஆனா அப்பாவை மட்டும்தான் ரிலீஸ் பண்ணாங்க, அம்மாவை ரிலீஸ் பண்ணல. இவங்களுடைய அம்மாவுக்கு பாதுகாப்பான முறையில உள்ளாரையை வச்சு குழந்தை பிறக்குது. இதுக்கப்புறம் மே மாசம் இவங்களையுமே வந்துட்டு வெளியில விட்டுறாங்க. இந்த குழந்தைய ஜுவினல் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஆனா இந்த குழந்தைய கைது பண்ணுங்க அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு தீர்ப்புமே நீதிபதி வழங்கல. இவங்க மென்டலி கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டர் கிட்ட இவங்களை அனுப்பணும் அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்ச நாள் வந்துட்டு இவங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அங்க பியோடேட் வந்துட்டு ரொம்ப வினோதமா நடந்துக்கிறது எல்லாருமே நோட் பண்றாங்க. ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறது, பிஹேவ் பண்றது, சடனா சிரிக்கிறது, இந்த மாதிரியான பல விஷயங்கள் பண்ணிருக்காங்க. இதனால 1966 ஏப்ரல் மேலே இவங்க ஒரு சைக்கோபாத் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்றாங்க. இதுக்கடையில ஒரு தடவை அந்த 12 வயசு பொண்ணு கிட்ட போலீஸ் ஆபீசர்ஸ் டாக்டர்ஸ் எல்லாம் பேசியிருக்காங்க. அப்போ ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய குழந்தைங்க எல்லாத்தையுமே என்கிட்டே விடுங்க, நானே பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பியோடேட் அந்த நாட்டோட ஹிஸ்டரியிலே ரொம்பவே கம்மி வயசான தொடர் கொலையாளி அப்படின்னு பேசப்படுறாங்க. ஆனா இப்படி அவங்க சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா என்ன ஆனாங்க அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியல. அவங்கள பத்தின எந்த ஒரு டீட்டெயிலுமே இல்லை. சில பேர் வந்துட்டு அவங்க இதுல இருந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா வேற ஒரு ஊர்ல வேற ஒரு ஐடென்டிட்டியில வேற ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் இவங்க தங்கியிருந்த அந்த ஹாஸ்பிட்டலே வந்துட்டு நன்னாயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா உண்மையிலே இவங்க எங்க போனாங்க என்ன ஆனாங்க அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியல. இதுக்கப்புறமா அந்த ஃபேமிலியில மிஞ்சினவங்க எல்லாருமே வந்துட்டு அவ்வளவு நல்லா ஒண்ணு வாழ கிடையாது. இந்த குடும்பத்தை பார்த்துக்க போதுமான காசு இல்ல அப்படின்னு சொல்லி மீதி இருந்த பசங்களாம் திருட ஆரம்பிக்கிறாங்க. இதனால இவங்க பல முறை ஜெயிலுக்கும் போயிட்டு வந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல இவங்க இறந்தும் போறாங்க. இப்படிதான் அந்த குடும்பத்தில் இருந்த ஒவ்வொருத்தருடைய கதையுமே வந்துட்டு போகுது. மொத்தத்துல அந்த குடும்பத்தில் இருக்கிற யாருமே வந்துட்டு ஒழுங்கா நல்லாலாம் இருக்க கிடையாது. இதுதான் இன்னைக்கு நம்ம பாக்குற இந்த கேஸ். 12 வயசான பியோடேட் வந்துட்டு ரொம்ப மோசமான முறையில விஷம் கொடுத்துட்டாங்க, அவங்க ஒரு சைக்கோபாத் அப்படின்னு நம்ம என்னதான் சொன்னாலும் அவங்க அப்படி மாறுறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் வந்துட்டு அவங்க எடுத்துக்கிட்ட அந்த ஸ்ட்ரெஸ். அவங்களுக்கு முழுசா 18 வயசு கூட முடிய கிடையாது. 18 வயசு அப்படிங்கிறதும் சின்ன வயசு தான். ஆனா அதுக்குள்ளே வீட்டோடைய மொத்த பொறுப்பையும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. வெளியில போயிட்டு வேலை பார்க்கறது அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள ஆளானாங்க. நியாயமா அந்த குழந்தை வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன்ல சொன்ன மாதிரி மற்ற பிள்ளைங்களோட போயிட்டு அது விளையாட தான் செஞ்சிருக்கணும். இந்த காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் மாறி போச்சு. அப்பா அம்மாவே வந்துட்டு குழந்தைங்களை பாத்துக்கிறாங்க. ஆனா அந்த காலகட்டம் அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கக்கூடிய அவங்களோட வீட்டு வேலை, அது மட்டும் இல்லாம சின்ன வயசுல வந்துட்டு அவங்க ஸ்கூலுக்கு போயிருந்திருக்க மாட்டாங்க, வேலை பார்க்க தான் போயிருப்பாங்க, மற்ற குழந்தைங்களோட விளையாண்டுருக்க மாட்டாங்க. இப்படி வேலை பார்க்குற எல்லாத்தோட மென்டாலிட்டியுமே வந்துட்டு நார்மலா இருக்காது. அவங்களாம் சின்ன குழந்தைங்க அப்படிங்கிறதுனால பயங்கரமா ஸ்ட்ரெஸ் ஆயிடுவாங்க. அதுவும் போக 18 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போகக்கூடாது, ப்ராப்பரா படிக்கணும். அப்பதான் அவங்களோட மைண்ட் வந்துட்டு கரெக்டா இருக்கும். நாளைக்கு இந்த சொசைட்டியில் அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும், பெரிய ஆளா முன்னேறுவாங்க. இதனாலதான் கவர்மெண்டே வந்து பாத்தீங்கன்னா 18 அப்படின்னு சொல்லி ஒரு ஏஜ் வச்சு அதுக்குள்ள இருக்கிறவங்க யாருமே வேலைக்கு போக கூடாது, படிக்க மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. இந்த கேஸை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. நம்ம அங்க வச்சு இந்த கேஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம்.